எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவதா. நான் வடக்கு சிரங்குடியிலேருந்து வரேன். 2024 ஜூன் மாதம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 200 கொஸ்டினுக்கு 172 கொஸ்டின் கரெக்டாக போட்டு 2025 ஜனவரியில் நடந்த கலந்தாய்வில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் பிஏஓ செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பாஸ் ஆகுறதுக்கு காரணமாக இருந்து என் கூட இவ்வளோ தூரம் பயணித்த இந்த ஆரோ ஸ்டடி சென்டருக்கும் எங்களோட சார் சதீஷ் சார், வெங்கடேஷ் சார் அவங்களுக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் படித்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம நாகர்கோயிலில் ஒன்று இருக்குது, அப்புறம் வழுக்கம்பாறையில் ஒரு பிரான்ச் இருக்குது. நான் வழுக்கம்பாறையில் தான் படித்தேன். இங்கே வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ் உண்டு. இங்கே எப்படி படிக்க வைப்பாங்கன்னா, சண்டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் தந்துடுவாங்க. அதை வந்து நம்ம படிச்சுட்டு வரணும். இங்கே வீட்டில் இருந்து படிக்கலாம், நம்ம கிளாஸ்க்கு வந்து ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து படிக்கலாம். சாட்டர்டே கிளாஸில் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் ஜிகே எல்லாம் ஈஸியாக ஷார்ட்கட்லாம் வச்சு சொல்லி தருவாங்க. சண்டே வந்து சண்டே 10 மணிக்கு கரெக்டாக எப்போவுமே எல்லா வாரமுமே எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சிலபஸ்லேருந்து வைப்பாங்க. ஏதாவது அந்த வாரம் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துருந்துச்சுன்னா அதில் உள்ள கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கான கீ தந்து அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனடியாக கிளியர் பண்ணுவாங்க. மேக்ஸில் உள்ள டவுட் எல்லாமே உடனே கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் நான் என்ன டவுட்லாம் ஃபுல்லாகவே ஜிகேக்கு வந்து சார் தர நோட்ஸ் தான் நான் படித்தேன். புக் பார்த்துலாம் படிக்கலை. புக் பார்த்து ஒரு லெசன் படித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் இங்கே சென்டரில் தரக்கூடிய நோட்ஸ் வந்து ஒரு 3 hours இருந்து படிக்கக்கூடியதை நோட்ஸ் பார்த்து படித்தோம் அப்படின்னா 1 hourல முடிச்சிடலாம். முக்கியமான பாயிண்ட் எல்லாமே அதில் இருக்கும். அதனால ஜிகே வந்து நான் ஃபுல்லாகவே மெட்டீரியல் பார்த்து தான் படித்தேன். அப்புறம் தமிழ் வந்து சார் எப்போவுமே லைன் பை லைனாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினுமே ரொம்ப இதாக எடுப்பாங்க. ஒரு தடவை நம்ம எக்ஸாம் எழுதி பார்த்தா நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை விட நல்லா படிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி பற்றியும் தெரியாது, அதில் என்ன வரும், பாஸ் ஆயிடலாமா, எதுவுமே தெரியாது. சும்மா என் ஃப்ரெண்ட் சொன்னா அப்படிங்கிறதுக்காக வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு படிக்க தான் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, சாரோட சிலபஸ் சார் தரது மட்டும்தான் படிப்பேன். என்ன சிலபஸ் தராங்களோ அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பேன். காலையில் எப்போவுமே 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்புறம் ஃபுல்லாகவுமே நான் ஃபஸ்ட்டில் 2020 ஜாயின் பண்ணேன். அப்போது ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ என்னால் சரியாக படிக்க முடியலை. நான் தமிழ் மட்டும்தான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிகே படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா 2022 நடந்த குரூப் 4ல் ஒரு 2 மாதம் வேலையை விட்டுட்டு படித்து எழுதினேன். நான் வந்து 134 கொஸ்டின் போட்டிருந்தேன். அப்போ வந்து சரி நம்ம வேலைக்கு போகாமல் இருந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகாமல் ஃபுல்லாகவுமே நான் இந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்காகவே இருந்து படித்தேன். இங்கே வாரம் எக்ஸாம் எழுதும்போதே நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவு படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாருமே படிக்கலாம். நம்ம படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் போதும். நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயே கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம்.